வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு தரமான சம்பவம் வந்து இருக்கு. என்ன vlog அப்படின்னா, நாங்கள் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் பசங்க எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். நான் வந்தப்பே வீடியோ எடுத்துருக்கலாம், ஆனால் எடுக்கல. ஸோ அப்போ வந்து மறக்கலை. அப்போ வந்து பசங்களாம் வேறு மாதிரி இருந்தாங்களா, அதனால் ரெக்கார்ட் ஆயிரும். நமக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு தான் எடுக்கல. ஸோ இப்போ ஃப்ரெண்டு கூட படித்த பையனுக்கு வந்து மேரேஜ், அதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எந்த ஊராக போகிறோம்? குடியாத்தம். என்ன ட்ரெயின்? எம்ஜிஆர் ட்ரெயினா? எம்ஜிஆர் எக்ஸ்பிரஸ். இதில் தான் வந்து புக் பண்ணி நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம். இது வந்து தரணி, நல்லா படிக்கிற பையன். இது வந்து பாலா, நல்லா குடிக்கிற பையன். செவந்தி புருஷன் உள்ளே இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, மொரப்பூர் ஸ்டேஷனில். இடமே இல்லை. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஏகப்பட்ட கூட்டம். பாலாவுக்குலாம் இடமே இல்லை. ஒரு கோணி பையில் போட்டு சுருட்டி வச்ச மாதிரி உட்காந்துட்டு வந்துட்டான். கருப்பெல்லாம் நின்றுட்டு தூங்கியிருப்பான். நம்ம கருப்பு உள்ள இருக்கான், அப்போ கூப்பிடுவோம். ஸோ நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். மீதி பசங்க எல்லாருமே காலையில் தான் வராங்க. எங்கடா இருக்கான்? கருப்பா எங்க ஆள் இருக்காங்க, நின்றுருக்காங்க. ஒரு வழியாக அவனை பிடிச்சிட்டோம். சாமி வரான். வியூவர்ஸ், ஒரு வழியாக சேலத்தில் ட்ரெயின் ஏறி எம்ஜிஆர் எக்ஸ்பிரஸில் ஏறி நாங்கள் வந்து இப்போ குடியாத்தம் வந்து இறங்கிட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து ஃப்ரெண்டு கூட படித்த பையனுக்கு வந்து கல்யாணம். நாங்கள் 3 பேர் தான் வந்து ட்ரெயினில் வந்தோம். இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த சைடு. ஆக்சுவலாக இன்னும் அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கல. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை கூட வந்தவனை விட்டுட்டு இறங்கிட்டோம். பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு. இன்னும் இறங்கணும் அவன். இதாண்டா ஸ்டாப்பு, இறங்க சொல்றா. ஸோ பார்க்கலாம் என்னதான். போய் தாரணி போகாத ரெடி. ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறீங்கண்ணா, இல்லை லேட் ஆகுமா? ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் ஒரு சைடு இருந்தோம். அவன் மட்டும் தனியாக இருந்தான். நாங்கள் 3 பேர் இறங்கிட்டோம். இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்களோ? வந்துரு. வாடா. பார்த்துட்டான்டா. பார்த்துட்டான்டா. ஏன்னா வெளிச்சு அங்கே போயிருக்கணும். நம்ம அப்படி ஜம்ப் உட்காந்து இருந்துருக்கணும். என்ன பண்ணலான்னு பார்க்கலான் இருக்குது. பார்த்துட்டான்டா. கருப்பு பார்த்துட்டியாங்களே? எப்படி கேஷுவலாக வரையா? என்ன 3 பேருக்கு மாற்றி ஃபோன் அடிக்கிறேன். ஒரு வழியாக குடியாத்தம் வந்து ரீச் ஆகிட்டோம். பசங்க 3 பேர் நமக்கு முன்னாடி சேலம் ஜங்ஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் வந்துட்டு ஜிம்மில் இருக்கக்கூடிய விபினனாக்கு மேரேஜ்ன்றதுனால ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து பசங்களோட ஜாயின்ட் ஆயாச்சு. ஸோ யாருக்கு? பாலாவுக்கு. இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து நாளைக்கு இவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஆனால் ஃப்ரெண்டோட மேரேஜ்னு சொல்லி எங்களோட வந்துட்டான். ஸோ இன்னும் பசங்க வந்து 4 மணிக்கு ட்ரெயினில் தான் ஏற போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் மீட் பண்ணணும். ஸோ ஒரு 4 வருஷம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கடைசியாக ஒர்க்லாம் போனது பசங்களோட 2-3 வருஷம் இருக்குமா? 2 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ தான் படித்த பசங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணுறோம். எங்கள் கருப்புராஜ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா? அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா இருங்க. இங்கே படித்த பையன் ஒரு ட்ராக்ல நின்று பாருங்க, என்னென்னமோ எடுத்து உள்ள போடுறான். இருங்க, கருப்பு பண்ணுவான் குசும்பு. மணி 1:30 எங்களுக்கு வேலை தரத பார்த்தீங்களா? அவன் என்னமோ எடுத்து உள்ள போடுறான்டா. கருப்பு லைட் அடிச்சு பாரு. ஆமா, நானும் அங்கதானே படுத்துக்கிட்டேன். ஏடா நீ போகலையா? ஏன் வரல? வீடியோ எடுக்கிறன்னு வரலையா? மணி 1:30 ஆகுது எங்களுக்கு. இப்போ வந்து எங்க பாலா வந்து இதுல குதிச்சு காமிப்பா. அந்த ட்ரெயின்ல, இந்த ட்ரெயினுக்குள்ள வந்து எகிரி தாவிக்க தாவா. சரி பாலா தாவு. ஒரே ஃபன் தாங்க. 1 மணிக்கு 1:30க்கு ஸ்மூத்தா போகுதுடா, இந்த சவுண்டும் இல்லாம. அவங்க சொன்னாங்க தெரியுமா, ஒரு ட்ரெயின் இல்லாட்டி இந்த ட்ரெயின்ல மாறி போலாம் அவங்களே சொன்னாங்க. ஓ 2 ஆகுது. ஸோ சார்ஜ் போலான்னு சொல்லிட்டு. இதுனா கவுந்தபாடியா? கவுந்தபாடி என்ன படி? சாரி, குடியாத்தம். இங்கே வந்து என்னது பரதராமி? இதுவா?
பரதராமி போகிறோம். ஸோ ஆக்சுவலாக குடியாத்தத்தில் வந்து ஜங்ஷனில் இறங்கி நம்ம சார்ஜெலாம் போட்டுக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் நடந்த நினைவுகளெல்லாம் திரும்ப பேசிட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்தது வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. 5 கிலோமீட்டர் நடக்கிறத வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்கே நம்ம குடியாத்தம் ஜங்ஷன்கிட்டே வந்து ஆட்டோ இருக்குது. ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து 50 சார்ஜ் பண்ணார். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நைட் டைம் பேசி 5 கிலோமீட்டர் நடக்கணுன்றதுனால கம்மி பண்ணி நாங்கள் வந்து ஆட்டோவிலே போக போகிறோம். பரதராமி அந்த 3 ரோட்டுக்கிட்ட வந்து இன்னும் பரதராமிக்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து தரணி வந்து அந்த 5 கிலோமீட்டர் நடக்கலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஆட்டோலேயே வந்தாச்சு. நடந்து வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 1 கிலோ குறைஞ்சிருக்கும், அங்கே ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் அப்புறம் பார்த்து கட் பண்ணணும்டா. இதெல்லாம் வேற இது எனக்கு ஒரு பிரச்சனைடா. பாய் கருப்பனுங்கள ஒன்றும் இல்லை. ஆமா, இன்னைக்கு விடிகாலம் உனக்கு வேற பொண்ணு பார்க்க போறாங்க. போட்டுக்கிறேன். நைட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபன்னான வேலைங்க. அவன் நம்பி ஃபன்னான ஒரு வேலையை பார்த்து விட்டான். அண்ணகாரன் என்னன்னா ஒரே வார்த்தை, தம்பிக்கு ஃபோன் பண்ணி வந்துருவான்ல. தம்பிக்காரன் அண்ணா நான் பங்காரப்பள்ளியில் இருக்கிறேன்னா, லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்துடுறேன்னா. இப்போ வந்து எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா, சங்ககிரி வண்டி TN 52 வந்து நிறைய போகும் இந்த வழியாக. 34 52 இதில் போகும் கரெக்டாக. நாங்கள் அப்போ தான் ஆட்டோ விட்டு இறங்குறோம். ஒரு 52 வேகமாக போயிட்டான், 14 வீலு நிற்கல. ஸோ அடுத்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்தாண்ட ஒருத்தர் அந்தாண்ட ஒருத்தர் இருக்காங்க. அங்கே ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. லாரிலடா அவனே, பஸ்ஸுடா. லாரியா? ஆமாம் லாரி தான். 52 இருந்தா போட்டு கை நீட்டு. அண்ணே நிறுத்துங்கண்ணே. 34 தானா? 34 தான். TN 34 தான். TN 34 தான். நிறுத்தல ஆக்சுவலாக. பாருங்க இப்போ வந்து சிங்கிளா பயந்துக்குவாங்களா? ஓ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா TN 34, அவரும் திருச்செங்கோடு. அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்ததுனால நம்ம வந்து பயந்துக்கிறாங்க, நம்ம 4 பேர் நிற்கிறனால. ஸோ அடுத்த வண்டி ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்க, பெட்ரோல் வண்டி வருது. நம்ம 4 பேத்துக்கு சம்பவம் உண்டு. இது ஆட்டோ. ஆமாம், காவல் தான். தரணி முன்னாடி நிற்கிற அமைக்க மாட்டோம். வேறு ஓரங்காட்டி கேட்பாங்க எந்த ஊர் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்க. பாருங்களேன், ஒரு வண்டி அமைதியாக போயிட்டாங்க. பரவாயில்லையே. அடுத்த ஒரு லாரி வருது. கை போடுறா. கையை காமி. கை போடக்கூடாது, கையை காமிக்கணும். அண்ணே நிறுத்துங்கண்ணே. இவரும் நிறுத்தலைங்க. இது வந்து TN 29. இவருமே நிறுத்தல. இன்னொரு லாரி வருதுடா. சரி, என்ன வண்டி இவர் பார்க்கல, கேட்டு பார்ப்போம். இவரு கேட்டெல்லாம் போட்டுட்டு போறாருங்க. இவர் ஏத்த மாட்டாரு, பார்த்தாலே தெரியும். இன்னொரு லாரி வருது. இது TN 66. ஸோ இங்கே நம்ம இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணார். என்ன அப்படின்னா, இவரும் நிறுத்தலைங்க. இது எந்த ஊர் வண்டினா TN 34. திருச்செங்கோடு வண்டி தான்டா. நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்த வண்டி வருதுங்க. அந்தாண்ட இல்லாமல் நாங்கள் இந்தாண்ட கேட்டுட்ருக்கோம். 52 சங்ககிரி வண்டி தான் இதுவும். மக்களே இங்கே பாருங்க, நம்பூர்காரங்க யாருமே நிறுத்த மாட்டுறாங்க. இதுவும் சங்ககிரி வண்டி தான். நாங்களும் சங்ககிரியில் தான் வந்து இருக்கோம். பயந்துக்கிறாங்களாட்டுருக்கு. அன்டைமில் வந்து 2:30 நிறுத்தினா வந்து கத்தி காமிச்சு எதை பிடிங்கிட்டு போயிருவாங்கட்டு நிறுத்த மாட்டேங்கிறாங்க 4 பேர் இருக்கிறனால. ஸோ இந்த ஹிந்திக்காரங்க வந்து ஊருக்குள்ளே இந்த மாதிரி தெரிஞ்சு நம்மளே வந்து இப்படி பயந்துக்கிறாங்க, நிறுத்த மாட்டுறாங்க. இன்னொரு லாரி வருது, பார்ப்போம். இன்னொரு லாரி வருது.
SM டிரான்ஸ்போர்ட் இது சங்ககிரி வண்டி தான் இருக்கும் பாரு. நான் நிறுத்தினேன் அண்ணே நிறுத்தினேன் ஏங்க 24 எந்த ஊர்? ஒரு போலீஸ்கார் பைக்கில் வர்றாரு பார்த்தீங்களா, கண்டிப்பாக எங்களை வந்து கேட்க போகிறாரு. நீங்கள் யார் எந்த ஊர்னு கண்டிப்பாக கேட்க போகிறாரு. பாருங்க இங்கே தான் வராரு. வரட்டும் பாருங்க, ஸ்லோ பண்ணிட்டாரு. 4 பேர் நிற்கிறது நினச்சிக்கிறாங்களா? ஆமாம், நீ தப்புன்னா அடிக்கிறதுக்கு மக்களே நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் நம்மளை பார்த்துட்டு வர்றாரு. நம்மக்கிட்ட வந்தார். வந்துட்டு எந்த ஊருன்னெல்லாம் விசாரிச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பஸ் வரத்துக்குன்னு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு போயிட்டார். எதுவுமே கேட்கல. நாங்களும் லாரி பஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். அடுத்த லாரி வருது. 2 லாரி போச்சு பாருங்கள். விட்டு ஏற்றிட்டே போயிடுவான்ன்றது. அவன் இதே பண்ணல. இங்கே பாருங்க எல்லாம் கேட்குறோம். அண்ணே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா TN 52 தாங்க. இதுவும் சங்ககிரி வண்டி தாங்க. நிறுத்தவே மாட்டேங்கிறாருங்க. கிட்டத்தட்ட இப்போ போனதில் 10 லாரிக்கு மேலே நம்மளை தாண்டி கிராஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து 8 வண்டி TN 52 தான், சங்ககிரி வண்டி தான். மக்களே மணி 3 மணி. எங்களுக்கு வந்து எந்த லாரிக்காரங்களும் வந்து எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, அப்போலோ ஃபார்மசின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லோரும் படுக்க போகிறோம். இங்கே வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதை இப்போ தான் பார்த்தோம். ஸோ கூட விளக்குமாறும் கிடக்குது. அதை எடுத்து நல்லா கூட்டி விட்டு இங்கே வந்து ஜம்முன்னு படுக்க போகிறோம். அவன் தான் கருப்பும் ஃப்ளாட் ஆகிட்டான், பழமும் ஃப்ளாட் ஆகிட்டான். அடுத்தது நான் தரணி வந்து பால் குடிக்கவா? ஆமாம், அப்படிதான் சொல்லிக்கணும். இவ்வளோ நேரம் கூட்டமாக நின்று யாருமே வந்து நம்ம லிஃப்ட் கொடுக்கல. நாங்கள் வந்து பிளான் போட்டோம். ஒருத்தர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. இப்போ வந்து ஒருத்த மட்டும் தான் கேட்டால் வந்து அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேர் அதுக்குள்ளே படுக்கிறதுக்கு இடமே போட்டோம். இப்போ தான் படுத்தோம். எங்கடா இது விழுந்துருச்சு பாருங்க. நைட் டைமில் வந்துட்டு அதாவது கும்பலாக கேட்டால் பயந்துக்கிறாங்க வண்டி நிறுத்துறதுக்கு. அதே ஒருத்தர் கேட்கவும் பாருங்க, நம்மளால பாருங்க உறிஞ்சிக்கிட்டே லிஃப்ட் கேட்குறான். இவர் வந்துட்டு எம்ஜிஆர் சாங் போட்டு ஆடலுடன் பாடல் போட்டு நல்லா பாட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போறாரு. வண்டி நிறுத்திட்டாரு. எந்த ஊர் வண்டி? TN 42. எந்த ஊர்? கரூரா? ஓகே, பரவாயில்ல. அவ்வளோதான். நமக்கு ஒரு வழியாக நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் உள்ளே ஏறிட்டு இருக்கோம். அப்பா, ஒரு வழியாக நமக்கு லிஃப்ட் கிடச்சிச்சு. சாமி, மணி 3 ஆயிடுச்சு. நல்லா எம்ஜிஆர் பாட்டை போட்டுவிட்டு அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா, ஒரு வழியாக 20 கிலோமீட்டர் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து விட்டார். ஸோ அவர் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணார். அது மட்டும் இல்லாமல் தரணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அவங்களும் 2 லாரி இருக்குது. அதுவுமே வந்து எப்படி லோடு ஏற்றுவீங்க, எங்கே ஏற்றுவீங்க, எப்படி இறக்குவீங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே வந்து டிரைவரோட பேசிகிட்டு இருந்தான். நாங்கள் 3 பேருமே தூங்கிட்டோம் நல்லா. ஆனால் அவன் வந்து தூங்காமல் நல்லா டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருந்தான். என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் கணவாயில் அந்த மேட்டில் வந்து ஏறும்போது இதற்கு முன்னாடி போன அந்த லாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவேஸ் விட்டாராமா. கண்ணாடிக்கு முன்னாடி எல்லாம் நொறுங்கி போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களை வந்து இறக்கி விட்டார். அதாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. போயிட்டு இனிமேல் படுத்தவங்க வேண்டிதான். 14 16 மணி 4 ஆக போகுது. ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டு இந்த மண்டபத்துக்கு போகல, காலையில் தான் போகணும். அங்கே லைட் சீரியல் லைட் தெரியுதுல்ல, அங்கே தான் வீடு இருக்குது. அங்கே போய் படுத்துங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் தான் மறுபடியும் மண்டபத்துக்கு போகணும். ஸோ நைட்டு வந்து சரியான ஒரு அனுபவம் தான். ஸோ ஜாலியாகவும் இருந்துச்சு. அதேமாரி அவ்வளோ தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டு வேணால் நல்லா எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் வீட்டில் இருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. தேங்காய் மண்டி இங்கே இருக்குது. பல்சரில் சார் ஆரம்பிச்சு. ஸோ அவ்வளோதான். இத்துடன் ஒரு வழியாக வந்துட்டோம். இன்னும் வீட்டிலேருந்து யாரும் வரல. இப்படியே ரோட்லேயெல்லாம் 4 பேர் படுத்துக்க வேண்டியதான். ஒரே கூத்து தான் இங்கே 4 பேருக்கு நைட்டில். யாரும் இருமுறாங்கடா. ஏங்க அப்படியே எட்டி பாருங்க வெளியே. தரணி
இங்கே வீட்டுக்கு போகலாம் கம்முன்னு அந்த லாரி நமக்கு லிஃப்ட் கொடுத்தாருல அவரோட போயிருந்தோம்னா அந்த மண்டபத்திலே படுத்துருந்துக்கலாங்க. இவன் வந்துட்டு வீட்டுக்கு போனால் கதவை திறந்து மொத்தமாக கூப்பிட்டுட்டு வா அவங்களுக்கு ரூட்டு தெரியலன்னு காலையில் போட்டுருக்கிறான். மச்சான் கால் மை பிரதர் மச்சி வாட் எவர் இட் பேபி இஃப் ஐ டிடன்ட் பிக் கால் இப்போ போட்டிருக்கானா இல்லை 9 மணிக்கு நீ எங்கன்னா கால் அட்டன் பண்ணுற அதை இழுத்து விட்டு இந்த ஃபோட்டோவை போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு திரும்ப 3 பேர் ரிட்டர்ன் நடந்து போய் இன்னும் வரும்போது சர்ச்சு காமிச்சில்ல அதில் தான் படுத்து போகிறோம். ஸோ பாருங்கள் போட்டிருக்கானே பார்த்தீங்களா யாருமே இல்லை ரோட்டில். ஆனால் அதே நாங்கள் 4 பேர் நடந்து போயிட்டுருக்கோம். இவன் பேச்சை கேட்டோம். இவன் வந்து சுற்றியும் பாருங்க காடு ஆந்தை குருவி இதெல்லாம் சரி இந்த வெட்டுலாம் கத்திட்டு இருக்கு. ஒன்றும் ஆகாது. வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் அங்கே யாருமே எந்திரிக்கல. இப்போ நேராக வந்து மண்டபத்துக்கு வந்து நாங்கள் 4 பேர் நடந்து போயிட்டுருக்கோம். இவன் பேச்சை கேட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டான். மணி 3:45 தான் ஆகுது. இன்னும் 1 கிலோமீட்டருக்கு நடக்கணும். இவன் வந்து என்ன நினச்சி என்ன சர்ச்சிலே படுத்துக்கலான்னு சொன்னேன். இவனும் வேண்டாம் கேட்டால் நான் ஷூ போட்டிருக்கேன் நான் எங்கே படுக்கிட்டோம் அப்படிங்கிறான். மக்களே மணி 8 மணி ஆகுது. எல்லோரும் இப்போ தான் எந்திரிச்சோம். காலையில் ஒரு நைட்டு ஒரு வேலையை பார்த்துட்டான். அந்த சர்ச்சிட்டு படுத்துங்களான்னு சொன்ன பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அங்கேருந்து நமக்கோசரம் 2 மணிக்கு யாராவது வீட்டில் வந்து வாசப்படி திறந்து வச்சுருப்பாங்களா, கிடையாது. என் வீடே திறக்கல. அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் நடக்க விட்டான். கதை பேசிட்டு வந்தோம். வந்து ஒரு தேங்காய் மண்டிக்குள்ள கொண்டு போய் விட்டாங்க. அங்கேருந்து ஒரு மாந்த வகுப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க. மண்டபத்துக்கு வந்தால் மண்டபத்தில் வந்து சாவி பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லோன்னு நினச்சி ஒரு வழியாக 4 மணிக்கு இந்த மண்டபத்தை ஓப்பன் பண்ணி விட்டு ஸோ நமக்கு வந்து கொண்டாந்து விட்டாங்க. எல்லாம் படுத்து தூங்கிட்டு போய் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஸோ கூட வந்து பிரபு வந்திருக்கான். இன்னும் பசங்களாம் உள்ளே குளிக்க போயிருக்காங்க. வந்தோன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ காலையிலே இன்னும் செமையான ஃபன் இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கல, சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு ஃபோனு. பாலாக்கு பொட்டலத்தையே கொடுத்துட்டியா? அதை காமிச்சிரு. அது 4 வருஷமா வளர்க்குறது ஆடியா? அட கருப்பனை மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ள. ஸோ மணி 9 மணி தான் ஆகுது. ஆக்சுவலாக ரிசப்ஷன் வந்து மதியம். ஸோ டெக்கரேஷன் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய ரூம் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து ரூமுக்கு வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு முடித்தோம். டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கேமராமேன் எல்லாமே அவங்களுடைய இதெல்லாமே செட் பண்ணிகிட்ருக்காங்க நீட்டாக. ஸோ அதை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் போட்டு கேமராமேன் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 2 hours இருக்குது ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. எங்கள் கூட படித்த நண்பன் வராமல் பாருங்க. மண்டையிலலாம் போத்தி விட்டு. ஸோ முஸ்லீம் அவங்களோட இதை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுடைய பழக்க வழக்கப்படி தான் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் கூட்டமாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் இருக்கா, அதுக்குள்ளே தான் இருக்கான். பொண்ணு ஆல்ரெடி வந்துட்டாங்க, இங்கே இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா? அவர் வீடியோவே எடுக்கிறாங்க. இல்லை இப்போ தான் காமிப்பாங்கன்னு ஐயா. ஒரு வணக்கம் போடு ரசூல்னு ஒரு வணக்கம் போடு. பையனுக்கு சந்தோஷத்தில் புரியல. எப்படி தெரியும்? இப்போ தான் அது கத்துறாடே ரசூலும் கத்து திரும்ப. ரசூலும் கத்துக்கிட்டாடே. என்னடா எல்லாம் பிளான் பண்ணி வெள்ளையும் சொல்லின்னு வந்துருக்குறீங்க. பாருங்க பாய் வீட்டு கல்யாணம், கறி மணக்குது. எல்லா பசங்களும் வந்துட்டு சாப்பிட போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம கூட படித்த எல்லா பசங்களும். ஸோ முக்கால்வாசி பேர் இல்லை, காவாசி பேர் தான் வந்திருக்காங்க. என்ன இவ்வளோ கலர் வச்சுருக்காங்க? ஏப்பங்க இந்த எண்ணெய் உட்காந்திக்கலாம், வாங்க இந்த எண்ணெய் தனியாக உட்காந்திக்கலாம். வித்தியாசமாக இருக்காண்ணா ஒவ்வொரு பக்கம்.
பாய் வீட் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் சில்லி, இதெல்லாமே ப்ராய்லரு, அப்புறம் இடியாப்பம். இது என்னது என்னமோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் நேமும் பொண்ணு நேமும் போட்டிருக்காங்க. ஓகேங்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. ஒரு பிரியாணி. ஆனால் இது மாப்பிள்ளையே வந்து எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவருக்கு தான் நீ கல்யாணம். எந்த கல்யாணம் மாப்பிள்ளை வந்து சர்வ் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், போட்டாவை பிடிச்சிட்டாங்க இருப்பேன். கிளாஸ்லேயே மூத்த ஆள் இவன் தான். இவனுக்கு வந்து 2 பொண்ணு 3 பசங்க. இவனுக்கு அடே கேளுங்க என்னென்ன சொல்கிறான்னு. இவன் வந்து இங்கே அந்த ரஜினி காலா. எங்கள் கிளாஸில் பேரே காலா தான். காலேஜே காலான்னா அப்படி நடுங்கி போயிடுவாங்க. இன்னொரு தவறாம பாருங்க, தலையை ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு காலை ஒரு பக்கம் நடந்து. இவ்வளோ நைட்டே இன்ட்ரடக்ஷன் பண்ணியாச்சு. பங்கு சதீஷே, காலா, பாலா. ஓகே போலாம். இப்போ ஊத்துறா. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் கிளம்பியாச்சு, பார்க்க வந்த நாங்களும் கிளம்பியாச்சு. இப்பதான் வரான் சக்திவேலு. நேரம் இல்லைங்கடா. பாருங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறது ரெடி. டே பாலா, இதுவும் போற 2 நிமிஷம். ஒவ்வொருத்தனா பாருங்க, இப்பதான் வந்துட்டு கக்கா வருது காக்கா வருதுன்ட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கெல்லாம் பூந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இந்த டிராக்டர் ரிட்டர்ன் போச்சுன்னா கூட ஏறி உட்காந்துக்கலாம்டா. திருப்படா வர வண்டி. பாலா உன்ன தேடி போயிருக்கான். நல்ல கண்டென்ட்ரா எனக்கு. மக்களே, கல்யாண மண்டபத்துல இவனுங்க சாப்பிட்டு பாலா இவனுங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவங்க நிக்க மாட்டார், போயிட்டாரு. மாடு ஏத்திட்டு போறாங்க. என்ன பாலா, சுமூகமா முடிஞ்சுச்சா? என்ன முடிஞ்சுச்சு? எது முடியலையா? இப்ப பிரபு என்ன பண்ணுவான்? பிரபுக்கு அப்ப போன் அடிங்க. அவன் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் நீ ஊர் வரேன்னு நினைச்சு உன் கூட வரேன்ட்டு உட்காந்துட்டு இருந்தான். கருப்பை பாடி ஓடிட்டான். பஸ்ஸே ஏறி இருப்பான். போய் பிடிக்க முடியாதா? நீ பண்ண வேலைக்கெல்லாம் பிடிக்க முடியாது. கக்கா வருது காக்கா வருதுன்னா ஒவ்வொருத்தனா போனா எப்படிறா? அவளாம் நிறுத்த மாட்டான், அவனும் சொய்யின்னு போயிருவான். போங்க, நடக்க ஆரம்பிக்கலாம் போங்க. ஒரு வண்டி வருது, கேஸ் வண்டி வருது. அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கண்ணே. அட கேஸ் வண்டி ஏறி ஏறி ஓடுறோம் ஓடுறோம் நிக்கிறோம் ஓடுறோம். என்னடா மொத்தமா போறீங்க? அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க ஏத்துறாரான்னு. வாய்ப்பு இல்லையாமா? சரி சக்தி பாய் பாய், மீண்டும் சந்திப்போம். ஒரு வழியா ஒரு பஸ் வந்துருச்சு, பசங்க எல்லாருமே ஏறிட்டோம். எங்க எங்க ஏறணும்? காட்பாடி போதா? பாய் பாய் பாய்.
ஏய் நேரா காட்பாடி போதடா. டேய் புழுதி தருந்து இது பண்ணிடுறான். ஏய் நேரா காட்பாடியவா? அப்ப கருப்பே ஒரு குரங்கு வந்தது. அந்த குரங்கு பாருங்க அங்கே நின்று இருக்குது. அந்த வெள்ளை குரங்கு அங்கே தான் நிற்குது. சரி 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 3:05 வந்து இருக்கு. ட்ரெயின் வந்து 4 இருக்குதான். ஓகே போயிடலாம். ஓகே ஓகே பிரச்சனை. ஆர்எஸ் நிக்கும்ல அந்த ட்ரெயின் சங்ககிரி ஆர்எஸ்ல. ஏய் வேணா 1/2 மணி நேரம் ரேட்டுங்கிறான். ஏய் 4:20 தான்டா வருது. எங்க கம்மி 4:20 தான் வேற ட்ரெயின்டா. ஏய் எங்கடா 4:20? ஒரு வழியாக கல்யாணம்லாம் முடிச்சுட்டு காட்பாடி ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் ஏறி தான் நம்ம ஊருக்கு வந்து போகணும். ஸோ நம்ம சங்ககிரி போகிற ட்ரெயின் வந்து போயிடுச்சு. மறுபடியும் சேலத்தில் இறங்கி மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கு வீட்டுக்கு. பார்க்கலாம். பரவாயில்ல, என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. ஸ்டேஷன் வந்து நல்லா தான் இருக்குது. காட்பாடி சந்திப்பு கொடி எவ்வளோ பெரிய கொடி இருக்குங்க. காட்பாடியில் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. சாமி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டம் என்னப்பங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது. படிக்கட்டில் கூட நிற்க முடியாதாட்டுக்குது சாமி. ஏகப்பட்ட கூட்டம். எங்கே நின்று போகிறதே தெரியல. நம்மளை முடிச்சு விட்றாங்களாட்டு இருக்கு. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் அலமோதுது. வாயாருன்னு அங்கே வருது நம்ம ஏறக்கூடிய ட்ரெயின். தரமான சம்பவம் நடந்துச்சுங்க. நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு வந்தோம் இந்த படிக்கட்டில். ஆக்சுவலாக முன்னாடி வந்துட்டு யாரோ ஃபோன் விட்டாங்களாட்டு இருக்கு. இவர் வந்து இங்கே உட்காந்துருந்தாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாருன்னு அடிச்சுது, என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா இது ஃபோனாட்டு இருக்கு. அப்புறம் எவனோ அந்த அது பேர் என்ன செயின் பிரேக்கா டக்குன்னு சடனாக இழுத்தா நிற்குமே, அதை வந்து எவனோ இழுத்துட்டான். நடந்து ஓடி போயிட்டுருக்கானா என்னன்னு தெரியல. ஸோ மாஸ்டர் வந்து பார்க்க போயிட்டுருக்காரு. என்னென்ன விட்டு நம்ம கேட்போம். எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அந்த உள்ளே இருக்க ஒரு டிரைவரு என்னன்ற சொல்லுவாங்க, லோக்கோ பைலட்டா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கீ போட்டு தான் ரிலீஸ் பண்ணணுமாமா. ஸோ அதுக்காக அங்கே போயிருக்காங்க. அந்த தளவுக்கே நடந்து போயிருக்காரு இங்கேருந்து இறங்கி. என்னன்னு தெரியல. எல்லா பசங்களும் இறங்கிட்டாங்க. இங்கே தான் பங்கு இவத்துக்கு டப்புன்னு அடிச்சுதுரா. ஒருத்தன் நல்லா சம்பவம் பண்ணி விட்டான். கிட்டத்தட்ட போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்ததே லேட்டு. நாங்கள் 7 மணிக்கெலாம் சங்ககிரி போயிடலாம் அப்படிங்கலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் நாங்கள் ஏறினதே 5 மணிக்கு. அதையும் எவனோ இங்கே நடுவில் வந்து பாதியில் வந்து ஏதோ சம்பவம் பண்ணி விட்டான். இங்கே இன்னும் 10 நிமிஷம் ஆகும். வீட்டுக்கு போகிறதுக்கு 10-11 மணி ஆகும். இவனுக்கு இந்த இடத்த வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும் வேறு. இவனுக்கு ஆட்டம்